ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம ஒரு நெய்வேத்தியம் தான் பார்க்க போகிறோம். திருவாதிரை வருது. திருவாதிரை களி எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாமா? இந்த ரெசிபியை கண்டிப்பாக ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும். 1 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். இந்த திருவாதிரை களிக்கு ரொம்ப முக்கியமான ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அரிசியை நல்லா நம்ம வறுக்க போகிறோம். அரிசி நல்லா பொரியரிசி அளவுக்கு நமக்கு பொரிஞ்சு வரணும். இதுக்கு ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் எடுக்கும். வானலை நல்லா சூடு பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. அதுக்கப்புறமா நம்மளுடைய 1 கப் பச்சரிசியை சேர்த்துட்டு கைவிடாமல் ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் நம்ம இந்த மாதிரி வறுத்துக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய அரிசி நல்லா பொரியரிசி மாதிரி பொரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். அரிசியுமே லைட்டாக சிவந்து வரும், கருப்பாக ஆகிடக்கூடாது. ரொம்ப முக்கியம். அரிசி லைட்டாக சிவந்து பொரியரிசி மாதிரி ஆகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா வறுத்துக்கணும். ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் தான் ஆகும். அதுக்கு மேலே டைம் எடுத்துக்காது. எடுத்து நல்லா ஒரு அகலமான தட்டில் இதை ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம இதை பொடிக்க போகிறோம். நீங்கள் இதை ஆற வைக்காமல் பொடிக்கக்கூடாது. நல்லா ஆறுனதுக்கப்புறமா பொடிச்சுக்கோங்க. நான் எந்த அளவுக்கு பொடிக்கணுன்றதை சொல்கிறேன். 1 கப் அரிசிக்கு 2 ஸ்பூன் பாசிப்பயிறு சேர்த்தா போதும். பாசிப்பயிறு நீங்கள் கழுவக்கூடாது, மண் இல்லாத பார்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் பாசிப்பயிறு சேர்த்து நல்லா சிவக்க நம்ம வறுத்துக்க போகிறோம். நீங்கள் அரிசி வறுத்த அதே வானலில் செய்கிறீங்கன்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து திரும்ப ஆன் பண்ணிவிட்டு நம்மளுடைய பாசிப்பயிரை சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஸ்டவ் ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா நம்ம பாசிப்பயிரை போட்ட உடனே கலர் மாறிடும், பாசிப்பருப்பு சரியாக வறுபட்டிருக்காது. இல்லைனா வேறு ஒரு வானலில் நம்ம பாசிப்பயிரை மட்டும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டே கூட பாசிப்பயிரை வறுத்துட்டு அதுக்கப்புறமா அரிசி வறுத்துக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனாக மாறும். நான் வீடியோவில் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் இதையுமே நல்லா ஆற விட்டுடுங்க. அடுத்ததாக நம்ம முந்திரி பருப்பை வறுத்துக்க போகிறோம். 1 ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி பருப்பை மட்டும் வறுத்து எடுத்துக்கலாம். இதில் திராட்சை சேர்க்க தேவையில்ல. 1 ஸ்பூன் நெய்யில் நம்ம முந்திரி பருப்பை மட்டும் நல்லா முழுசாக போட்டுக்கோங்க. உடச்சி போடணுன்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு நிறைய அங்கங்கே கடிப்படணும்னு நினச்சா மட்டும் உடச்சி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி முந்திரி பருப்பை வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக வெல்லத்தை நம்ம கரைச்சிக்க போகிறோம். வெல்லத்துக்கு எந்த பாகுபதமுமே கிடையாது. இப்போ நான் எடுத்துருக்கிறது சாதா வெல்லம். 1க்கு 1.5 எடுத்திருக்கேன். இனிப்பு கொஞ்சம் கூடுதலாக வேணும்னு நினச்சிங்கன்னா 1க்கு 2 பங்கு எடுத்துக்கலாம். பாகு வெல்லமாக இருந்தால் குறைவாக சேர்த்துக்கோங்க. 1க்கு 1 உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைனா 1க்கு 1.5 மட்டும் சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே அதிகமாக சேர்க்காதீங்க. பாகு வெல்லம் கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக தண்ணியோட அளவு சொல்லிடுறேன். 1க்கு இப்போ நான் 3 பங்கு தண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு நல்ல குழைவாக தளன்னு வேணும்னு நினச்சிங்கன்னா 5 பங்கு தண்ணி எடுத்துக்கோங்க. எந்த கப்பால் அரிசி அளந்தீங்களோ அதே கப்பால் தான் வெல்லத்தையும் தண்ணியும் அளந்துக்கணும். இப்போ நம்மளுடைய வெல்லம் நல்லா கரைஞ்சி தளன்னு கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா தான் நம்மளுடைய அரிசியை சேர்க்க போகிறோம். இந்த அரிசியை அரைக்கிறதுக்கான பதத்தை சொல்லிடுறேன். பல்ஸ் மோடில் ஒரு 5 தடவை நீங்கள் அரிசியும் இந்த பாசிப்பருப்பையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. நம்ம மிக்சர் ஜாரில் அரைக்கக்கூடாது. பல்ஸ் மோடில் ஒரு 5 தடவை இது பண்ணாலே போதும். அதுக்கு மேலே ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கொரன்னு இருக்கக்கூடாது. ஒரு 5 டைம்ஸ் நம்ம பல்ஸ் பண்ணாலே போதும். இப்போ நம்மளுடைய வெல்லம் கரைஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பிக்க ஸ்டேஜில் ஒரு 1/4 கப்புக்கும் கம்மியாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவல் அதிகமாக சேர்க்க தேவையில்ல. ஒரு 1/4 கப்புக்கு கம்மியாக சேர்த்துக்கோங்க. கூடவே நல்ல வாசனைக்காக ஏலக்காய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஜாஸ்தியாக பிடிக்கும்னா ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. இல்லைனா ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் சேர்த்தா போதும். சேர்த்துட்டு இதையுமே கலந்து விட்டுடுங்க. இந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா ஸ்லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த அரிசி பாசிப்பருப்பு மிக்சரை சேர்த்துக்கணும். தண்ணி நல்லா தளன்னு கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா தான் நம்ம அரைச்சி வச்சுருக்க அரிசியை சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கெட்டிப்பட்டுடும். உங்களுக்கு கரெக்டாக அந்த டெக்ஸ்சர் வராது. இந்த மாதிரி தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா கலந்து விட்டுக்கிட்டே நம்மளுடைய அரிசி நம்ம எப்படியெல்லாம் உப்புமா செய்வோமோ அதே மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு நீல கைப்பிடி இருந்தால் உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. ஒரு வேளை நீங்கள் கலந்து விட்டும் கெட்டி பட்டுடுச்சுன்னு நினச்சிங்கன்னா ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி கெட்டி படாமல் இருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு அடி பிடிக்காது. 7லேருந்து 10 நிமிஷம் எடுத்துக்கும் இது வேகிறதுக்கு. நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு மூடி போட்டுட்டு அப்பப்போ நீங்கள் இதை கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா இறுகி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் சேர்த்துக்க போகிறோம். நெய் ஒரே ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இன்னுமே அடி பிடிக்காமல் நல்ல ஒரு டெக்ஸ்சர் வரணுன்றதுக்காக நான் இப்போ 1 ஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பையுமே சேர்த்துக்கோங்க. நீங்கள் கடைசியாக மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கோங்க.
நெய் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 3 நிமிஷம் நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். மூடி போட்டு திரும்ப வந்து வேக வச்சுக்கோங்க. அடியே பிடிக்கல பாருங்கள். ஒரு வேளை உங்களுக்கு ஆரம்பத்திலே தண்ணி பத்தலை, இன்னும் கொஞ்சம் ஊற்றணும்னு நினச்சிங்கன்னா நல்லா சூடாக இருக்க தண்ணியை வந்து சேர்த்துக்கோங்க. ஆறின தண்ணி இதுக்கப்புறம் வந்து சேர்க்கக்கூடாது. நல்லா சூடாக கொதிக்கிற தண்ணியை வந்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கிளறி விட்டதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் வந்து வேக வச்சுக்கோங்க. இன்னுமே கொஞ்சம் இருக்குன்னா உங்களோட களியோட டெக்ஸ்சர் வந்து நல்லாயிருக்கும். மூடி போட்டு நம்ம வேக வச்சாச்சு. இப்போ பாருங்கள் நல்லா வந்து கெட்டியாக இருக்குது, அடியுமே பிடிக்கல. ஒரு வேளை அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி திரண்டு வர ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்தால் உங்களோட களி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா வெந்திருக்கு. வெந்திருக்கான்னு செக் பண்ணணும்னா ஈர கையில் வந்து நீங்கள் அதை தொட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் வந்து ஒட்டாமல் வரும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளோட களி ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கண்டிப்பாக இந்த திருவாதிரை களி செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறதுக்கு உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ.